தாவேகா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. எதுக்குமே சிஎம் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கல அப்படின்றதுதான் முக்கியமானது. நம்ம நிகழ்ச்சியில தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரம் என்ன, விஜய் அவர்கள் தலைமையிலான அரசுல நிர்வாகத்திறன் எப்படி இருக்கு, இப்படி மாதிரி தொடர்ந்து நிறைய கருத்துக்களை பேசிட்டு இருக்கோம். இது நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக பிருத்வி ராணி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் பிருத்வி ராணி. வணக்கம். தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல முன்னெடுக்கப்பட்டு வருது. ஒன்றிய அரசே வந்துட்டு மாணவர்களுடைய இந்த போராட்டத்துக்காக வந்துட்டு இடமெல்லாம் ஒதுக்கீடு பண்ணி அங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இளைஞர்களுடைய இந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது. தாவேகா அரசனுடைய இந்த ஒடுக்குமுறையை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இதை நம்ம ஒடுக்குமுறைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான தாவேகா கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாங்க. ஆனா பாஜக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதற்கான இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஜந்தர் மந்தர்ல. ஆனா தாவேகா அரசு ஜந்தர் மந்தர்ல எப்போ ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சதோ அங்கே தமிழ்நாட்டு நம்ம பசங்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பெர்மிஷன் கொடுக்காம அப்படி விட்டாலும் பரவாயில்ல கைது பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த லத்தியில் ஆணி அடித்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கொடூரமான செயல்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. சிஎம்க்கு இன்னுமே ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அரசியல் புரிதல் இல்லையா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று, இப்போ இதோட ஆர்ஜின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கைது இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாத்துக்கான ஆர்ஜின் என்ன அப்படின்னா, முதல்ல தமிழ்நாட்டில் நீட்டை ரத்து செய்யணும்னு கொண்டு வந்தது நம்ம திமுக தான். நம்ம தமிழ்நாட்டின் சார்பாக கொண்டு வந்தார்கள். அப்போ 2016 இந்த பேச்சு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. 2017 கட்டாயமாக்கப்பட்டுச்சு. நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் தங்கை அனிதா மரணத்திற்கு ஒரு அறிக்கையும் வெளியிடுறாரு. 2020 நம்ம டெபுட்டி சிஎம் இப்போ கடந்த ஆட்சியில் இருந்தவங்க அவர்கள் தலைமையில ஒரு போராட்டமும் நடக்குது. 2022 மாநில பட்டியல்ல கல்வியை கொண்டு வாங்க. அப்பதான் ஏன்னா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு நீட் எக்ஸாம்காக நிறைய சிலபஸ் படிக்கிறாங்க நம்ம மாணவர்கள். ICSE படிக்கிறாங்க, NCERT படிக்கிறாங்க, ஸ்டேட் போர்ட் படிக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம்ன்றப்போ இதை கண்டிப்பா ரத்து செய்யணும் அப்படின்றது தான் ஒரு நிரந்தர தீர்வு. அதற்கு தாவேகா அதனை புரிந்து கொண்டு, ஏன்னா அவர்களுக்கு ஓட்டு போட்ட வாக்களித்த மக்கள் தான் இப்போ போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. எப்படி அவர் தேர்தலில் இருந்தப்போ இவங்க வாக்களிச்சு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க ப்ரொட்டஸ்ட்ல இருக்கப்ப கண்டிப்பா முதல்வர் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ரீல்ஸ் எடுக்கவாது அந்த களத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இல்ல இந்த நீட் போராட்டம் மட்டும் இல்ல, பொதுமக்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க, விவசாயிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. எதுக்குமே சிஎம் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. சிஎம் வாயை திறங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதற்கு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பேச்செல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அவருக்கு அரசியல் புரிதல் இல்ல, போதிய தலைமைத்துவமே இல்ல அப்படிங்கறத வெளிப்படுதா? அதுதான் சரி. ஏன்னா அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா போன சட்டமன்ற அந்த இதை கூடினாங்க. எல்லாருமே கூடினப்ப நம்ம தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. மின்வெட்டு பத்தி கேட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரி விவசாயத்தை மேகதாது அணை பத்தி நீங்க என்ன முன்னெடுப்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. மக்களுக்கு இப்போ பெண்களுக்கா இருக்கட்டும் குழந்தைகளுக்கா இருக்கட்டும் என்ன பாதுகாப்பு வச்சிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனா எதுக்குமே நேரடியான பதில் இல்லை. இன்னொன்று, சட்டமன்றத்தில் நடக்கிறது எதுவுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோன்றதுல மிகவும் கவனமா இருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ இப்படி ரொம்ப மறைமுகமான அரசியலா மக்களுக்கு இது பண்றாங்களா? இதுல எங்க அவர் டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. லைவ் டெலிகாஸ்ட் போட மாட்டாராம், ஆனா டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் வெளியே சொல்லிப்பாங்களாம். அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ மேகதாது அணை பத்தியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மேகதாது அணை கட்டினால் அந்த டெல்டா மாவட்டங்கள் ஃபுல்லாவே பாதிக்கப்படுது. இப்போ எல்லா வருஷமும் நம்ம திமுக காலமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்க அதிமுக காலமா இருக்கட்டும், கண்டிப்பா ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படும். இப்போ இந்த வருஷம் குறிப்பிட்டு திறக்கப்படல.
வரல. அப்படி இருக்கிறப்போ சிஎம் வந்து அதை யோசிக்கணும்ல. குறுவை சாகுபடி இருக்கு, சம்பா கல்டிவேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ அந்த டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள விவசாயிகள் வந்து மேட்டூர் அணை தண்ணியை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. அப்போ கர்நாடகால இதற்காக ஒரு குரல் கூட எழுப்பல அப்படின்னு சொல்ல போனா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க தாவேக அரசு. அவர்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த அரசு தான் கர்நாடகாவில ஆட்சியில இருக்கு. அப்போ நீங்க பேச்சுவார்த்தை நடக்கிறது இன்னும் ஒரு இணக்கமான நிலை தானே உங்களுக்கு இருக்கும். இதுல பெரிய ஒரு முரண்பாடெல்லாம் சிக்கலே இல்லையே வந்து நீங்க ரொம்ப எளிதில தீர்க்க முடியல. கண்டிப்பா இதுதான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவும் ஒண்ணு போட்டிருந்தாரு. கர்நாடகாவில் உள்ள அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் உங்க தமிழ்நாட்டுல இருந்து தண்ணி வேணும்னு கூட கோரிக்கை வைக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மக்களுக்காக நான் நல்லது செய்வேன்னு சொல்லி இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, அரசியல் சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ வை நாட் நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்போ இந்த நீட் போராட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இந்த நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா, அதற்கு பிறகு இந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கறதுல இந்த முறைகேடு பெரிய அளவுல நடந்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல முன்னெடுத்து செல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. இதற்கு முன்னாடி அனிதா இவருடைய இந்த ஆட்சியில வந்துட்டு 4 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. சோ ஏன் இவர் வந்துட்டு அந்த 4 பேருக்கு ஆதரவா கொடுக்கல? இப்போ லாக்அப் மரணம்லாம் நடக்குது. அன்னைக்கு வந்து சிஎம் வந்துட்டு ரொம்ப உணர்வு பூர்வமா சாரின்னு சொல்லும் போது எங்களுக்கு சாரி இல்ல வேண்டாம், நீதி தான் வேண்டும்னு கேட்டாரு. இன்னைக்கு வந்து இந்த நீட் தற்கொலையா இருக்கட்டும் இல்ல லாக்அப் மர்டர்ஸா இருக்கட்டும், இவர் ஏன் ஒரு உணர்வு பூர்வமா அதை அந்த மக்களுடைய மனதை புரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்க ஒருத்தர் ஏன் அந்த மாதிரியான அணுகுமுறையை பண்ண மாட்டார்? ஏன்னா அவருக்காக சாகலல்ல, அப்படிதான் கேக்குற மாதிரி இருக்கு. 41 பேர் நீங்க சொன்ன மாதிரி அவருக்காக செத்தாதான் அரசு பணி கிடைக்கும். ஃபேவர் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க அதை முன்னெடுப்பீங்களா? ஆமா, அப்படிதான் பார்க்கப்படுது மக்களால. ஏன்னா 41 பேர் அவரால செத்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வெளியே வந்தோடனே அரசு பணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர்கள் மாநிலத்துல உள்ள பிள்ளைங்க, அவர்களுக்கு வாக்களிச்ச பிள்ளைங்க, அவர்களுடைய பிள்ளைங்களே வந்துட்டு இந்த மாதிரி நீட் தேர்வு எழுத கஷ்டப்பட்டு ரீநீட் வச்சிருக்கிறாங்க. அப்போ அதன் மூலமா அந்த கேப்பை வந்து மாணவர்கள் தான் இல்லையா, எல்லாருமே இந்த 12th படிக்கிற பிள்ளைங்க தான் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்காக ஏன் நீங்க குரல் கொடுக்க கூடாது? போஸ்ட் எலெக்ஷனுக்கு அடுத்து வந்து நன்றி சொல்றாரு. எல்லா சிறுவர் சிறுமிகள் தான் வந்து என்னைய வீட்டுல பேசி எனக்கு ஓட் பண்ண வச்சீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ அந்த சிறுவர் சிறுமிகளே கொஞ்சம் வாலிபர்களா இருக்கிறப்ப தான் இந்த நீட் தேர்வு இறப்புலாம் ஏற்படுது. why can't you voice out பண்ணக்கூடாது? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கும் அப்படின்னா, ஒன்றிய பாஜக அரசோட வந்து நாங்க இணக்கமான நிலையை தான் கடைபிடிக்க போறோம். நாங்க என்னைக்குமே முரண்பாடான விஷயங்கள் எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு மக்கள் நலன், அந்த திட்டங்களுக்கான நிதி கிடைக்காது, திட்டங்கள் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க. அப்ப நீங்க வந்து நீட்டுக்கு ஏன் ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமான நிலையை கடைபிடிச்சு அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த மாதிரி மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு, இதனால இந்த பின் விளைவுகள்லாம் இருக்கு அப்படின்றத ஏன் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? ஏன்னா இந்த நீட் தேர்வு அப்படின்றத வந்து இன்னுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கல அப்படின்றதுதான் முக்கியமானது. புரிஞ்சிருந்தா அவர் போய் நிச்சயமாவே ஒன்றிய அரசிட்ட பேசியிருப்பாங்களோ என்னமோ. நீங்க சொல்றது இன்னொரு விஷயம் கரெக்ட், நான் இந்த விஷயத்தை அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா நேற்று போக்குவரத்து துறை அமைச்சர் கிட்ட கேட்கும்போது அங்க அவ்வளவு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, நீங்க ஜனநாயகன் திரைப்படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கேட்கும்போது அது அவங்க பிரச்சனைங்க, அவர் அங்க இருக்கிறவர் பார்த்துவார், யாரு பார்த்துப்பாரு, யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி இருக்கு, அவரு பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. அது யாரு? அப்ப உங்களுக்கு மாணவர் நலன் மேல அக்கறை இல்ல அப்படிங்கறது வெளிப்படையா தெரியுது. அவர் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப வந்து கொள்கை தலைவர்களை வந்துட்டு பெரியாரை வச்சிருக்காங்க, அம்பேத்கரை வச்சிருக்காங்க. அவர்களை பத்திலாம் என்ன புரிதல் வந்து அடுத்த உங்களை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது தாண்டி வந்து போராட்ட களத்தையே வந்து உங்களை ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்களுக்கு நீங்க காட்டல அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து உங்களோட ரைட்ஸ் பறிக்கப்படுறப்ப நீங்க மௌனம் காக்கணும் அப்படின்ற ஒரு லெசனை தான் நீங்க அடுத்து வர ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க முக்கியமா ஒரு விஷயம் கேட்டீங்க, லாக்அப் டெத்துக்கு கேட்டீங்க. இப்ப தூத்துக்குடியில கூட அருணாச்சலம் அவர்கள் வந்துட்டு அந்த சாகும் தருவாயில் அவர் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு, இங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அது மிகவும் கொடூரமாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி லாக்அப் டெத்தை கூட அமைச்சர்கள் நீங்க போய் பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு, ஆனா அமைச்சர்கள் நீங்க போய் ஜனநாயகன் படத்தை பாருங்கன்னு சொல்ல தெரியுது. அப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷனை தான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. இன்னொன்னு, நான் வந்து இந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, கனவுல கூட நினைச்சு
எதிர்பார்க்கல. வட இந்தியா வந்து கல்விக்காக போராடும், தென்னிந்தியா வந்துட்டு ஒரு படத்துக்காக போராடும், பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அது பண்றப்போ வந்துட்டு முதலமைச்சர் விஜய் வந்து எந்த ட்ராக்ல கொண்டு போறாரு, ரைட்டான ட்ராக்கா தெரியல. அதான் மக்கள் நலன் என்னவோ அதைத்தான் ஒரு அரசு வந்து கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமையா இருக்குது. அப்ப அவர்களுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு பொது வழியை ஏற்பாடு செய்து கொடுக்கணும், அதுல எதை அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு அரசு கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க கருத்து சுதந்திரமும் பறிக்கப்படுது. ஏன்னா நீங்க ஏதாவது இப்ப நீங்க பேசுனீங்க தாவேக்கா அரசுல ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அதை வந்து பொது வெளியில நீங்க சுட்டி காட்டினீங்க அப்படின்னா உங்க மேல அவதூறு வழக்கு பதிவு செய்யப்படுது, கிரிமினல் கேசஸ் பதிவு செய்யப்படுது. இதெல்லாம் இந்த அடக்குமுறையெல்லாம் வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? அதுவும் நீங்க இளைஞர்கள் அடுத்த தலைமுறைய நீங்க சொன்ன மாதிரி கொள்கைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. தூத்துக்குடியில இருக்கிற எக்ஸ் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி ஜென்சி சார்பா பார்த்தா அன்பின் திராவிடத்தை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு வந்து எம்எல்ஏ கேடர்ல இருக்கவங்களும் யாரும் பேசக்கூடாது, அடுத்த உள்ள யங்ஸ்டர்ஸ் ஜென்சியும் பேசக்கூடாது, நாங்களும் கொள்கை ரீதியா அரசியல் படக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுடைய கருத்து வந்து தவறானது அப்படின்னு சொல்ல விரும்புறேன். கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி இன்றைய இளைஞர்கள் அரசியல் புரிதலோட எது வந்து மக்களுக்கான நல்ல திட்டங்கள், எந்த தலைவர் வந்து நல்ல திட்டங்களையும் நல்ல அணுகுமுறையும் மக்களுடைய பிரதிநிதியா இருந்து செயல்படுறாரு அப்படின்றத அரசியல் புரிதலோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.